தமிழகத்தில் 499 மதிப்பெண்கள் எடுத்து 41 மாணவ மாணவிகள் முதலிடம் பெற்றுள்ளார்கள். இதில் சென்னை வேலம்மாளை சேர்ந்த பள்ளி மாணவிகள் 499 மதிப்பெண்கள் எடுத்து 2 மாணவிகள் வந்துள்ளார்கள். இதில் மற்றொரு மாணவியான சிவானி நம்மிடம் இருக்காரு. அவரிடம் நேரடியாக கேட்போம். அம்மா சொல்லுங்க, நீங்க 499 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்ணா உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குமா? நான் 500 எடுப்பேன்னு எதிர்பார்த்தேன். இருந்தாலும் இந்த ஒரு மதிப்பெண் போனதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் எங்கள் கரஸ்பாண்டன்ஸ், பிரின்சிபல்ஸ், டீச்சர்ஸ் இவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் முக்கியமான காரணம். ஃபர்ஸ்ட் டேலேருந்து எங்களுக்கு நல்ல கோச்சிங் கொடுத்தாங்க. அதனால தான் எங்களால் எடுக்க முடிஞ்சுது. நாங்கள் ஸ்கெட்யூல் போட்டு படித்தோம். நிறைய எக்ஸாம்ஸ் வச்சாங்க. படிக்கிறது மட்டும் போதாது, நம்ம நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணோம். அதனால் எக்ஸாம்ஸ் வச்சு எப்படி எழுதணும்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் எங்களால் எடுக்க முடிஞ்சுது. உங்களுக்கு பள்ளியில் எப்படி கிளாஸ் நடத்தினாங்க? பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தாங்கம்மா? உங்களுக்கு இந்த மாநிலத்தில் முதலிடம் வருவதற்கான அந்த சூழல் எப்படி ஏற்படுத்தி கொடுத்தாங்க? பெற்றோர்கள், என் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னை படிக்க வச்சாங்க. அப்புறம் என் டீச்சர்ஸ்லாம் நல்லா புரிகிற மாதிரி லெசன்ஸ் எடுப்பாங்க. ஸோ நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும். அதனால என்னால் ஈஸியாக. நீங்கள் இந்த பொதுத் தேர்வுக்கு தயாராகிறதுக்கு முன்பாக டிவி, சினிமா அந்த போன்ற பொழுதுபோக்குக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தீங்களா, இல்லை அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்களாமா? மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம படிக்கணும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வேணால் நம்ம டிவிலாம் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் உயர்கல்வி என்ன குரூப் எடுக்க போகிறீங்க? நீங்கள் எதிர்காலத்தில் என்ன துறையை தேர்வு செஞ்சு அந்த துறையில் சாதிக்க போகிறீங்கம்மா? நான் பயோமேக்ஸ் எடுத்து மெடிக்கல் பண்ணணுன்னு தான் என்னோட ஆசை.